சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு தீவிரமாக களப்பணியாற்ற வேண்டுமென திமுக மாணவர் அணிக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். கரூர் மாவட்ட திமுக மாணவர் அணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் அறிமுக கூட்டம் கரூரில் நடைபெற்றது. மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் சரவணன் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் மேற்கு மண்டல திமுக பொறுப்பாளருமான செந்தில் பாலாஜி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். இதில் மாவட்ட அவைத் தலைவர் ராஜேந்திரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம், இளங்கோ, சிவகாம சுந்தரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, தமிழ்நாட்டிற்கு உரிய நிதியை வழங்காமல் ஒன்றிய அரசு வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக உயர்த்தியுள்ளார் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். கரூர் மாவட்டத்தில் 4500 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை முதலமைச்சர் செயல்படுத்தியுள்ளார் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு திமுக மாணவர் அணி தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்றும் செந்தில் பாலாஜி கேட்டுக்கொண்டார். மோடி அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் பதவியேற்ற நாள் முதல் தமிழ்நாட்டிற்கு என்று எந்த ஒரு சிறப்பு திட்டத்தையும் தராத அரசாக பிஜேபி அரசு ஒன்றியத்திலே ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி, கல்வியாக இருந்தாலும் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முதலிடம் என்ற நிலையை நோக்கி தன்னுடைய உழைப்பால் உயர்த்தியவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு 4.5 ஆண்டுகளில் 4500 கோடி நிதி என்பது ஒரு சிறப்புமிக்க நிதியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு தீவிரமாக களப்பணியாற்ற வேண்டுமென திமுக மாணவர் அணிக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். கரூர் மாவட்ட திமுக மாணவர் அணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் அறிமுக கூட்டம் கரூரில் நடைபெற்றது. மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் சரவணன் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் மேற்கு மண்டல திமுக பொறுப்பாளருமான செந்தில் பாலாஜி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். இதில் மாவட்ட அவைத் தலைவர் ராஜேந்திரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம், இளங்கோ, சிவகாம சுந்தரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, தமிழ்நாட்டிற்கு உரிய நிதியை வழங்காமல் ஒன்றிய அரசு வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக உயர்த்தியுள்ளார் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். கரூர் மாவட்டத்தில் 4500 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை முதலமைச்சர் செயல்படுத்தியுள்ளார் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு திமுக மாணவர் அணி தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்றும் செந்தில் பாலாஜி கேட்டுக்கொண்டார். மோடி அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் பதவியேற்ற நாள் முதல் தமிழ்நாட்டிற்கு என்று எந்த ஒரு சிறப்பு திட்டத்தையும் தராத அரசாக பிஜேபி அரசு ஒன்றியத்திலே ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி, கல்வியாக இருந்தாலும் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முதலிடம் என்ற நிலையை நோக்கி தன்னுடைய உழைப்பால் உயர்த்தியவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு 4.5 ஆண்டுகளில் 4500 கோடி நிதி என்பது ஒரு சிறப்புமிக்க நிதியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள்.